ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே. சவரி புல்லனை பீடம் இறங்கி தொட்டாயே, அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே. தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே, பேருபகாரியே என் அன்னையே. உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே, அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே. திருப்பலியில் இணைந்திடவே, திருவிருந்தில் கலந்திடவே, திருக்குளமே விரைந்து வாருங்கள். இறையுறவில் வாழ்ந்திடவே, பிறருறவில் வளர்ந்திடவே, இறைக்குளமே மகிழ்ந்து கூடுங்கள். அன்பும் மலர்ந்திட, அருளில் நடந்திட, உண்மை வழியிலே நாடும் நடந்திட, பரமநேசு நம்மை அழைக்கிறார். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதே அழைக்கிறார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கிறார். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதே அழைக்கிறார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கிறார். பலியை விரும்பாது இரக்கத்தை விரும்பிடும் தந்தையின் மைந்தனின் தியாகத்தின் பலியாகும். உண்மையின் வழி நடந்து உயிரையும் நாம் இழந்து தந்தைக்கு மகன் தந்த உன்னத பலியாகும். இருசித்தம் நிறைவேற்றி அவர் பணி செய்திடவே, இறைவனின் பலியினிலே இணைய வாருங்கள். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதே அழைக்கிறார். நலமும் மணமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கிறார். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதே அழைக்கிறார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கிறார். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை போற்றுங்கள் ஏனில் அவர் நல்லவர் என்ற திருப்பாடலின் வரிகளுக்கு ஏற்ப காலை வேளையிலே இந்த திரு வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். கோவை மறைமாவட்டம் கரும்பத்தம்பட்டியில் உள்ள புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவிலிருந்து இன்றைய திருப்பலியானது மாதா தொலைக்காட்சி வாயிலாக ஒளிபரப்பப்படுகிறது. இந்த திருப்பலியின் கருத்துக்களுக்காகவும் மாதா தொலைக்காட்சி வாயிலாக இத்திருப்பலியை கண்டு கொண்டிருக்கும் நேயர் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது.
இன்றைய நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற இறை வார்த்தைக்கேற்ப நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தை தேடி வந்து உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து விண்ணப்பங்களையும் இப்பலி வழியாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது தந்தை இறைவன் நம்முடைய ஜெபத்தை ஏற்று நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தேவையான ஆசிரை தந்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பலியில் இணைந்து ஒப்புக் கொடுப்போம். இத்தூய மறைவை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, விண்ணகத்துக்கு ஏறிச் சென்ற உம் திருமகன் உம் திருத்தூதர்களுக்கு தூயாவியாரை வாக்களிக்க திருவிழம் கொண்டார். அதனால் அவர்கள் விண்ணக படிப்பினையின் பல்வேறு கொடைகளை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் அருள் வாழ்வுக்கான கொடைகளை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்துக்காட்டினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ எனும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல் வன்மை மிக்கவர், மறை நூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர்
அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறை அருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாய் இருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறை நூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே. மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே. ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் அரியணையில் வீற்றிருக்கின்றார். பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே. மக்களினங்களின் தலைவர்கள் அபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர், கடவுளே அனைத்திற்கும் மேலானவர். பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 23 முதல் 28 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி
வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள், அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே இயேசு சொல்கிறார், என் பெயரால் நீங்கள் எதையுமே கேட்பதில்லை, கேட்டு பாருங்கள், நீங்கள் எல்லாமே பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் பெயரால், அந்த இயேசுவின் பெயருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையையும் மாட்சியையும் நாம் இன்று புரிந்து கொள்ளும்படியாக இயேசு சொல்லுகிறார். இந்த யோவான் 14 இயேசு சொல்வார், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். பாருங்கள், இந்த 2 வசனங்களையுமே ஆண்டவர் இயேசு சொன்னது ரெண்டையும் பார்க்கிறோம். ஒன்று, நீங்கள் கேட்கறதில்லை. 14, 13, 14 நீங்கள் கேளுங்கள். நீங்கள் எதை கேட்டாலும் என் பெயரால் கேட்டால் அதை நான் உங்களுக்கு செய்வேன். அப்போ நம்ம வழக்கமாக தந்தையே, கடவுளே, ஆண்டவரேன்னு ஜெபிப்போம். நீங்கள் இயேசுவின் பெயரால் அதை கேளுங்கள். அந்த இயேசுவின் பெயருக்கு கடவுள் அவ்வளவு வல்லமையும் ஆட்சியையும் கொடுத்திருக்கிறார். ஏன்னா தந்தையாகிய கடவுள் தனக்குள்ள அதிகாரம், தனக்குள்ள வல்லமை, தனக்குள்ள எல்லாவற்றையும் தன் மகனுக்கு இயேசு என்கிற பெயரின் வழியாக கொடுத்திருக்கிறார். அதான் பிலிப்பியர் 2:9-10 வாசிக்கிறோம், எப்பெயருக்கும் மேலான பெயர் இயேசுவின் பெயர். விண்ணவரும் மன்னவரும் அடிபணிந்து வணங்குகிற பெயர் இயேசுவின் பெயர். எபிரேயர் 1:4 சொல்கிறது, வான தூதர்களை விட மேலான பெயர், வான தூதர்களை விட அதிகமான மாட்சியை அந்த பெயருக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் அந்த பெயரால் கேளுங்கள், இயேசுவின் பெயரால் கேளுங்கள். அப்ப என்ன கேட்டாலும் கிடைக்குமா? நம்முடைய புனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளை பார்க்கிறோம். நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்த புனித அன்னை தெரேசா சோவியத் யூனியனுக்கு போயிருக்கிறார், விமான நிலையத்தில் நிற்கிறார். அருட்தந்தை மாஸ்பர்க் ஒரு ஆன்மீக குரு அங்கே இருக்கிறார். அந்த அருட்தந்தையை பார்த்து புனித அன்னை தெரேசா ரொம்ப மகிழ்ச்சியோட நம்பிக்கையோட சொல்றார், நான் மாதாமாட்ட ஒன்று கேட்டிருக்கிறேன், அதை ஆண்டவர் எனக்கு கட்டாயம் கொடுப்பார். என்ன கேட்டிருக்கேன்னா, ஒவ்வொரு மறை உண்மைக்கும் இந்த சோவியத் யூனியனில் எங்களுக்கு ஒவ்வொரு கான்வென்ட் வேணும்னு கேட்டிருக்கேன். 1987 15 மறை உண்மை தான் உண்டு, இப்போ 20 மறை உண்மை. அப்போ ஒவ்வொரு மறை உண்மைக்கும் ஒரு கான்வென்ட் இந்த நாட்டில் வேணும். அப்போ 15 கான்வென்ட் வேணும். அப்போ அருட்தந்தை மாஸ்பர்க் இதை கேட்டவுடனே மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டார். மனசில் சொல்கிறாரு, இந்த வயசான பொம்பளைங்களுக்கு இப்படி தான் எதையாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோவியத் யூனியனில் 1985 கிறிஸ்தவ மதமே அனுமதி கிடையாது. கிறிஸ்துவராக வாழ்வது என்பதே மிகப்பெரிய சவால். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் 15 கான்வென்ட் வேணும்னா இது கொஞ்சம் ஓவராக தெரியலையா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டார். ஒரு 10 ஆண்டுகள் கழித்து 1997 ஆகஸ்ட் மாதம் புனித அன்னை தெரேசா இறப்பதற்கு 2 வாரத்துக்கு முன்பாக அதே சோவியத் யூனியனில் தலைநகரமான மாஸ்கோவில்
அருட்தந்தை மாஸ்பர்க் அங்கே போகிறார். புனித அன்னை தெரேசாவினுடைய துறவர சபை, மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி, அந்த சபையில் இருக்கக்கூடிய அந்த கான்வென்ட் தலைமை சகோதரிகளுக்கு தியானம் கொடுக்க போறார். இந்த தியானத்துக்கு போனப்ப அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு கான்வென்ட்ல இருந்து ஒவ்வொரு தலைமை சகோதரி வந்திருக்கிறாங்க. இவருக்கு எண்ணி பார்க்குறாரு. எண்ணி பார்த்தா அங்கே 15 தலைமை சகோதரிகள், சுப்பீரியர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. இவருக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி. 15 கான்வென்ட் வேணும்னு கேட்டாங்க அன்னை தெரேசா. இங்கே 15 தலைமை சகோதரிகள் வந்திருக்காங்க. அப்போ 15 கான்வென்ட் இருக்குது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு கான்வென்ட்டுக்கும் ஒரு மறை உண்மையை தான் பெயரை வைக்கிறாங்க. ஒரு கான்வென்ட்டுக்கு பேர் அனன்சியேஷன், இன்னொரு கான்வென்ட்டுக்கு பேர் விசிட்டேஷன், இன்னொரு கான்வென்ட்டுக்கு பிரசன்டேஷன். 15 மறை உண்மைகளும் 15 கான்வென்ட்டுக்கு பெயர். புனித அன்னை தெரேசா கேட்டதை கடவுள் கொடுத்தார், அன்னை மரியாள் வழியாக கொடுத்தார். இயேசு சொல்றார், நீங்க கேட்கிறது இல்லையே, நீங்கள் என் பெயரால் கேட்டு பாருங்கள், நீங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இப்படி ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளை சொல்லலாம், ஆச்சரியமூட்டுகிற நிகழ்வுகள். இயேசு சொல்கிறார், உறுதியாக தந்தை உங்களுக்கு கொடுப்பார், உறுதியாக நான் உங்களுக்கு செய்வேன். என்றால் இயேசுவின் பெயர் மாட்சிமிக்க பெயர். நம்ம கேட்பது கொடுக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல. ரோமையர் 10:13 சொல்கிறது, இயேசுவின் பெயரை நீங்கள் அறிக்கையிட்டு மன்றாடினால் மீட்பு பெறுவீர்கள். திருத்தூதர் மணி 4:12 சொல்கிறது, வானத்துக்கு கீழே மனிதரிடையே இயேசுவின் பெயரை தவிர வேற எந்த பெயரும் உங்கள் மீட்புக்காக கொடுக்கப்படவில்லை. நம்முடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்ட பெயர், அந்த பெயரை நம்பி அறிக்கையிட்டு வேண்டினால் நாம் மீட்பு பெறுவோம். இன்னும் மார்க்கு 16:17 இயேசு சொல்வார், என் பெயரால் அவர்கள் பேய்களை ஓட்டுவார்கள், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் ஒன்று செய்யாது, பாம்புகளை கையால் பிடிப்பார்கள், என் பெயரால் நோயாளிகள் மீது கைகளை வைப்பார்கள், அவர்கள் நலமடைவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, தந்தையாக இறைவன் இயேசுவுக்கு அந்த பெயரினுடைய வல்லமையும் ஆட்சியையும் கொடுத்தார். எபேசியர் 1:22-23 சொல்கிறது, அதை இயேசு நமக்கு கொடுக்கிறார். அதுதான் முக்கியமான செய்தி. அந்த பெயரின் வல்லமையையும் மாட்சியையும் அதிகாரத்தை இயேசு நமக்கு கொடுக்கிறார், திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். திருச்சபையை நிறைவு பெறச் செய்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு பணக்கார இளைஞன் ஒரு ஏழை பெண்ணுக்கு நிச்சயமாயிருக்கிறது. அவன் நிச்சயமானதனாலே அந்த பொண்ணுக்கு இந்த இளைஞனுடைய சொத்துக்கள், செல்வங்கள் எல்லாம் உரிமையாகாது, பங்காகாது, சொந்தமாகாது. அந்த பெண் இந்த இளைஞனை மணமுடித்து அன்பு செய்து அவனோடு வாழ்கிற போதுதான் அவருடையதெல்லாம் இவருடையதாக மாறுகிறது. எனவே இயேசுவின் பெயருக்கு இருக்கிற வல்லமையும் ஆட்சிமையும் நமக்கு கிடைக்க வேண்டுமே. அப்ப இயேசு அதை எப்படி பெற்றுக்கொண்டார்? பிலிப்பியர் 2:6-7-8 சொல்லுகிறது, இயேசு தன்னையே வெறுமையாக்கி தன்னையே தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். அவர் தன்னையே தாழ்த்தி கீழ்ப்படிந்ததால் எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு கொடுத்தார். நம்ம இயேசுவோடு நம்ம வாழ்ந்து அவருக்காக அவரோடு வாழ்ந்து அவரை அன்பு செய்த வாழ்க்கை என்பது நம்மை முழுமையாக இந்த உலகத்தில் கடவுள் நம்மை யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கும் கடவுளுக்கும் தாழ்ச்சியோடு கீழ்ப்படிதலோடு வாழ்கிற போது, அதனால தான் அன்னை மரியாள் கேட்கிறதெல்லாம் கடவுள் கொடுக்கிறார். ஏனென்றால் கீழ்ப்படிதல் தாழ்ச்சிக்கு மரியாள் எடுத்துக்காட்டு. புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுவார், கடவுள் அடிக்கடி போய் ஒரு இடத்துல சந்திக்கிறார், தங்குகிறார். கடவுள் ரகசியமாக போய் தங்கிட்டு வர்ற இடம் எது தெரியுமா?
நம்ம கடவுளை தேடி வரோம். ஆனால் கடவுள் அடிக்கடி தேடி தேடி போய் தங்கக்கூடிய இடம் ஒரு தாழ்ச்சியான இதயம். அந்த தாழ்ச்சியான இதயத்தில் தான் கடவுளே போய் தேடி தங்குகிறார். அதனால பிரான்சிஸ் அசிசியார் சொல்வார், தாழ்ச்சியினுடைய அடையாளம் இலக்கணம் நீர். அந்த நீரைத்தான், தண்ணீரைத்தான் கடவுள் உலகத்தில் விலை மதிப்பில்லாததாக, மிக மதிப்புக்குரியதாக உயர்த்தி இருக்கிறார். நீங்க எத்தனை கோடி இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. நம்ம எவ்வளோ படித்திருந்தாலும், எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா வாழ முடியாது. நீரின்றி அமையாது உலகு. அப்ப நீர் இல்லைன்னா உலகமே வீண். அந்த அளவுக்கு கடவுள் நீரை உயர்த்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீர் தூய்மையின் அடையாளம். நம்ம தான் மாசுபடுத்திட்டோம். அப்போ தூய்மையாக, உலகத்திலேயே மிக உயர்ந்ததாக கடவுள் நீரை உயர்த்தியதற்கு காரணம் என்ன? அந்த நீர் எவ்வளவு தாழ்வான பகுதிக்கு போக முடியுமோ தன்னையே தாழ்த்தி 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 கீழே தான் போகும் ஒழிய அந்த நீர் மேலே போகாது. நம்ம தான் மேலே ஏற்றுவோம் தண்ணீரை. தண்ணீர் தன்னையே தாழ்த்தி 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 தாழ்ச்சி கடைசி வரைக்கும் அது போவதற்கு தயாராக இருக்கும். அதனால புனித அசிசியார் சொல்றார், சகோதரி, நீர் தாழ்ச்சியின் அடையாளம். கடவுள் அதை மிக உயர்ந்ததாய் உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்வார். இந்த நாளில் இயேசுவின் பெயருக்கு கொடுத்திருக்கிற வல்லமையும் அதிகாரமும் ஆட்சியும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன செய்தாரோ, தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதான் எல்லா மேற்படிகளுக்கும் நமக்கு முன்னோடியாய் ஆசீர்வாதமாய் அமைகிறது. இயேசுவின் பெயரால் நாம் எதையும் கேட்போம். இயேசுவின் பெயரால் மீட்பு பெறுவோம். இயேசுவின் பெயரால் அற்புதங்கள், அதிசயங்களை செய்வோம். அன்னை மரியாளை போல நம்மையே தாழ்த்தி கீழ்ப்படிதலோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். என்னை நான் உமக்கு தர வந்தேன், என் தெய்வமே ஏற்றுக்கொள்வார். உம்மை நீர் எனக்கு தர வந்தார், என் நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டேன். இதயத்தில் ஈரத்து உணர்வுகள் எனக்குள்ளே தெரிகிறதே. உலகத்தில் மனித நேயத்தின் உணர்வுகள் மலர்கிறதே. அத்தனையும் உம் பணிக்காய் அளிக்கின்றேன், ஏற்றிடுவாய் இறைவனே. வறுமையெல்லாம் வாழ்வமைக்க புறப்படுவோம், துணையாகும் தெய்வமே. என்னை நான் உமக்கு தர வந்தேன், என் தெய்வமே ஏற்றுக்கொள்வாய். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, நற்செயல்களால் எங்கள் மனங்களை என்றும் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மேலானவற்றையே நாங்கள் என்றும் நாடி பாஸ்காமறை நிகழ்வை என்றும் கருத்தில் கொண்டு வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
அனுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றென்றும் எங்களோடு வாழ்கின்றார். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதல் புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலி புனித ஜெபமாலை அன்னை, மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெற என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவர் எங்களை மோடு ஒப்புரவாக்கும்படி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வெனாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சென்றிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்த அவளோடு மது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவார் விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பான இறைவன் அப்பத்தின் வடிவில் வருகின்ற நேரமீது, பாராளும் தேவன் பலியாகி நம்மை மீட்கின்ற நேரமீது. அன்பான இறைவன் அப்பத்தின் வடிவில் வருகின்ற நேரம் இது. பாராளும் தேவன் பலியாகி நம்மை மீட்கின்ற நேரம் இது. மனதின் மகிழ்வே நிலையான உறவே, என்னில் நீ ஒன்றாகவா. இதயம் திறந்தேன் உமையே அழைத்தேன், என்னோடு உறவாடவா. மனதின் மகிழ்வே நிலையான உறவே, என்னில் நீ ஒன்றாகவா. இதயம் திறந்தேன் உன்னையே அழைத்தேன், என்னோடு உறவாடவா. அன்பான இறைவன் அப்பத்தின் வடிவில் வருகின்ற நேரம் இது. பாராளும் தேவன் பலியாகி நம்மை மீட்கின்ற நேரம் இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சி கேட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்துடன் இருந்து
பாதுகாப்பாராக. சென்று வாழுவோம், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கருமத்தம்பட்டி ஜெபமலை தாயே, கரம் பிடித்து நடத்திடுவாயே. கருமத்தம்பட்டி ஜெபமலை தாயே, கரம் பிடித்து நடத்திடுவாயே. விடிவெள்ளியாய் எங்கள் வாழ்க்கையில் விருந்து வந்து காத்திடுவாயே. வாழ்க அன்னையே, வாழ்க அன்னையே, கருமத்தம்பட்டி ஜெபமலை தாயே. வாழ்க அன்னையே, வாழ்க அன்னையே, கருமத்தம்பட்டி ஜெபமாலை தாயே. கருமத்தம்பட்டி ஜெபமாலை தாயே, கரம் பிடித்து நடத்திடுவாயே. கண்ணீரில் என் வாழ்க்கை கசந்திடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கவலைகள் என் வாழ்வில் பெருகிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கண்ணீரில் என் வாழ்க்கை கசந்திடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கவலைகள் என் வாழ்வில் பெருகிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கடன் சுமையால் நான் பாடிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கடன் சுமையால் நான் வாடிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. வாழ்க அன்னையே, வாழ்க அன்னையே, கருமத்தம்பட்டி ஜெபமலை தாயே. வாழ்க அன்னையே, வாழ்க அன்னையே, கருமத்தம்பட்டி ஜெபமாலை தாயே. கருமத்தம்பட்டி ஜெபமாலை தாயே, கரம் பிடித்து நடத்திடுவாயே. நோய்களால் என் வாழ்க்கை நொடுங்கிடும் போது